குரு கோரக்ஷநாத் வந்து தன்னுடைய இன்டியூஷனல் டீப் பர்சனல் இன்சைட் கெயின்ட் டியூரிங் த ஹிஸ் ஓன் சமாதி ஆர் டிரான்செண்டல் ஸ்டேட். ஓகேங்களா, அவரு தன்னுடைய ஓன் டிரான்செண்டல் ஸ்டேட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை தான் அத வந்து நமக்கு உபதேசங்களா கொடுத்திருக்காரு. அதாவது 6 உபதேசங்கள் அல்லது லெசன்ஸா கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? வேற ஏதாவது அப்படின்னா உங்களுக்கு நடுவுல சந்தேகம் அப்படின்னா நோட் பண்ணி வைங்க, கடைசி 5 நிமிஷத்துல கேளுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் 6 பார்ட். 6 பார்ட் என்னென்ன? முதல்ல 6 லெசன்ஸ், அதாவது சாப்டர்ஸ் வந்து இங்க 6 இருக்கு. உபதேசா 1, உபதேசா 2, உபதேசா 3, உபதேசா 4, உபதேசா 5 அண்ட் உபதேசா 6. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து உபதேசம் 1 என்ன முதல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிண்ட உற்பத்தி. பிண்டம் அப்படின்னா இங்க உடல். ஓகேங்களா, பிண்டம் அப்படின்னா உடல். உடலோட உற்பத்தி, அதாவது ஆரிஜின் ஆஃப் த பாடி. செகண்ட் ஒன்னு பிண்ட விசாரம். பிண்ட விசாரம்னா அதாவது அந்த பாடியோட அமைப்பு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் பிண்ட சம்பிதி. பிண்ட சம்பிதி அப்படின்னா நாலேஜ், அதை பத்தின அறிவை நாம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஃபவுண்டேஷன், அதாவது இந்த உடல் பாடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இங்க நாம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பரமபாத சமரச காரண, யூனியன் ஆஃப் பாடி வித் சுப்ரீம் ரியாலிட்டி. நாம வந்து இந்த உடல் எடுத்து வந்துட்டோம், இதுக்கான இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இதை வந்து நான் எப்படி அந்த இறைவனோட ஒன்றது, அதுக்கு எனக்கு நம்ம குருவோட இம்பார்ட்டன்ஸ், அதை வந்து நம்ம சாப்டர் 5ல பார்ப்போம். ஃபைனலா வந்து ஒரு சிறந்த யோகி குரு சொல்லிட்டாரு, அவரு சொல்றத ரூல் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். வாட் இஸ் மை குவாலிட்டி ஆஃப்டர் தட், வாட் இஸ் மை குவாலிட்டிஸ், நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத வந்து இங்க காட்டுவாங்க. கேரக்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் த பர்ஃபெக்ட் யோகி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து லிவ்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அந்த சமாதிக்கு போயிட்டு அங்க அவருக்கு என்னென்ன சித்திஸ் கிடைக்கும், அவர் எப்படி இருப்பாரு அந்த இடத்துல அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்றது தான் இந்த உபதேசா நம்பர் 6. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நம்ம வேதாத்ரி மகரிஷி தெரியும். வேதாத்ரி மகரிஷியோட பிரம்ம ஞான பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரம்ம ஞான பாடல் வந்து இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருங்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழும்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவரை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உணர்ந்த இவ்வுண்மை பெற்ற மா பிரம்ம ஞானமாம். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களோட பிரம்ம ஞான பாடல். அந்த இறைவெளி வந்து எப்படி ஆகுதுன்னா, தன்னிருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல், தன் அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோதி அந்த ஒவ்வொன்று அந்த இறைவெளி வந்து என்ன ஆகுதான், தன்னையே அழுத்தி இறுக்கி சுத்துது. சுத்துறப்ப என்ன ஆகும், அந்த அது ஒரு மடிப்பு விழுது பாத்தீங்களா, அந்த இதுல பார்த்து அந்த சுத்துற இதுல சின்ன சின்னதா மடிப்பு விழுறதா, அதுதான் நுண் விண்ணு. இது வந்து என்ன ஆகுது, நிறைவெளியில அந்த விண்ணெல்லாம், அந்த மடிப்புல நிறைய விண்ணெல்லாம் உருவாகுது. அந்த விண் என்ன ஆகுது, உரசுது. உரச என்ன ஆகுது, அது வந்து காந்தங்களா மாறுது. அந்த காந்தம் வந்து அதாவது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவகாந்தம் காந்தம், அதாவது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம உடல்ல இருக்கிறதா மகரிஷி சொல்லுவாங்க. சோ மறைப்பொருளாம் அந்த காந்தம் வந்து மறைப்பொருள், நமக்கு அது தெரியாது. அந்த மறைப்பொருள்கள் வந்து மாத்திரைகளா ஒவ்வொன்னா ஒவ்வொரு குவாலிட்டிஸா சேர்றப்பதான் அது வந்து நமக்கு 5 பூதங்களா மாறுது. சோ அந்த 5 பூதங்கள் தான் நம்ம உடல்ல வந்து அலைகள், அதாவது ஜீவகாந்தம். அதே மாதிரி மனம் உயிரா இருக்குது உடல்ல வந்து உயிர் மனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் பேரு தான் மா பிரம்ம ஞானம். இப்ப நீங்க கேட்கலாம், வேதாத்ரி மகரிஷிக்கும் சித்தாந்த பதாதிக்கு குரு கோரக்ஷநாத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இந்த கான்செப்ட தான் அவர் சொல்லுவாரு. இப்படி வந்து உரசி இந்த மாதிரிதான் வந்து உயிர்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உயிர்கள் உருவாச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உயிர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த சுழலும் நுண் விண்
அந்த காந்தம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காந்தம் எல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு பார்ட்ஸா ஆட் ஆகுறப்பதான் ஒவ்வொரு பூதமா கலந்து உருவாகும். அது வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்டுல இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வின் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம அதை பார்க்க போறோம். அதுதான் இந்த அனாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அதாவது the word of பிண்டா மீன்ஸ் ஆர்கனைஸ்டு ஓல். நம்ம இங்க பிண்டம் அப்படின்னா உடல். இந்த உடல் வந்து எப்படின்னா இது ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு குரூப். அதாவது வந்து செல்ஸ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து திசுவாகுது, திசுக்கள் எல்லாம் சேர்ந்து செல்ஸ், செல்லு, திசு ஒவ்வொன்னா உறுப்பு, ஃபைனலா மண்டலங்கள் இந்த மாதிரி மாறும் நம்ம உடல்ல. அது மாதிரி இந்த பிண்டம் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்துனதுதான் ஒண்ணுதான் உடல். A living unity or many parts, a one consisting of diverse plurality and unifying the plurality within itself. இது வந்து ஒண்ணு வெளியே பிரிஞ்சிட்டு போகும், இல்லைன்னா இது வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கும். இது எங்க இருக்கு? எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. இது வந்து என்னவா இருக்கு? 6 ஃபார்மா இருக்கு. அந்த வின் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஃபார்ம் ஆகுது. அந்த 6 ஃபார்ம் என்ன ஆகுது? ஒவ்வொன்னு இண்டிவிஜுவலா 5 குவாலிட்டிஸ் இருக்கு. ஈச் ஆஃப் த 6 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிண்டா ஹேஸ் இட் செல்ஃப் 5 ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? நம்ம அந்த 6 பிண்டாவுக்கு ஆர்கனைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வரக்கூடிய அந்த வின் வந்து 6 ஃபார்மா இருக்கு. அந்த 6 ஃபார்முக்கும் 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டர்ஸும் 5 பாத்தீங்கன்னா அந்த 5 வந்து இன்டு 5 பிரியும். அதாவது 25 25 25 25 பிரிஞ்சு இதெல்லாம் தான் வந்து ஒரு அந்த வின் அப்படிங்கிறது. So each of 6 aspects of pinda has itself 5 factors. These being subdivided into 5 other divisions. So each of the 6 aspects of pinda has 25 qualities. So இங்க ஃபர்ஸ்ட் வந்து பரபிண்டம். இந்த பரபிண்டம் தான் சுப்ரீம். அதாவது வந்து ஈஸ்வரா, நீங்க எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம், பதஞ்சலி சொல்ற மாதிரி. அடுத்து வந்து அதுல இருந்து வந்து அனாதி பிண்டா, வித்தவுட் ஆர்ஜின். அதுக்கு வந்து மூலம்லாம் கிடையாது. அது இதுதான் மூலம் அப்படின்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு அது வந்து அதுதான் இருக்குது. இறைவெளின்னு ஒண்ணு இருக்குது. சோ அதுல இருந்து வர்றதுதான் ஆதி பிண்டம். இந்த ஆதி பிண்டத்துல இருந்து தான் உருவாகிதான் ஃபைனலா நமக்கு அது வந்து மகாசாகர பிண்டம், அதாவது கிரேட் பாடியா மாறுது. அந்த பாடி தான் வந்து பிரகிருதி பிண்டமா, அடுத்து நேச்சுரல் பாடியா வந்து குவாலிட்டிஸ் எல்லாம் ஆட் ஆகுது ஒவ்வொன்னா. அதாவது வந்து பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆட் ஆகி பிரகிருதி பிண்டமா மாறி அந்த உயிர் அணுவானது போய் ஒரு தாயோட கர்ப்பப்பை வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான் உயிர் உருவாகுது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய டீப் இன்சைட்டிங் இதுல வந்து குரு கோரக்ஷநாத் பார்த்திருக்கிறாரு. சோ அததான் வந்து இப்ப நாம இதுல டிஸ்கஸ் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பரமபாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நோன் அஸ் அனாமா, அதாவது நேம்லெஸ். அதுக்கெல்லாம் பேரு கிடையாது. இந்த பிண்டம் அப்படிங்கிறது சக்தி. சோ இந்த பிண்டாவும் இஸ் லைக் லிட்டரலி பால் ஆர் எக். சோ இந்த எக் அப்படிங்கிறது இஸ் அ காஸ்மிக் எக் ஆர் மேக்ரோகாசம் அண்ட் ஆல்சோ மைக்ரோ காஸ்மிக் எக் ஆர் ஹியூமன் பீயிங். இதுல வந்து எப்படின்னா, இதுல ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனும் சக்தியும் சேர்ந்து அந்த உயிர் உருவாகுது. அதாவது சிவம் அப்படின்னா இங்க வந்து பிண்டம் பிண்டம் அப்படிங்கிறது எக்கு, முட்டை. அது வந்து சக்தி. இன்னொன்னு அந்த அனாமான்னு சொன்ன பாத்தீங்கன்னா நேம்லெஸ், அந்த ரெண்டும் சேர்றப்ப இந்த எக்கு ப்ரொடியூஸ் ஆகி உயிர் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமில்லாத நிலையான சிவன் வந்து அந்த இறைவ சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அந்த சுத்த வெளியில சுத்துது பாத்தீங்களா, அப்ப வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து சக்தி. சக்திங்கிறது மூமெண்ட், ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது, அது டைனமிக் ஃபோர்ஸ், அதாவது மூமெண்ட்ல இருக்கக்கூடியது. சோ இது ரெண்டும் சேர்ந்துதான் எஃகு உருவாகுது. அதுதான் விண்ணு, எது வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். அததான் வந்து இவர் இங்க இப்படி சொல்றாரு. சோ இதே கான்செப்ட், இந்த எஃகு கான்செப்ட வந்து எகெயின் சிவசங்கீதாவில அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்றப்ப திரும்ப வரும். சோ இந்த பிண்ட உற்பத்தி எப்படி முதல்ல உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் 1 பரப்பிண்டம். முதல்ல வந்து அனாமா நேம்லெஸ், அதுல இருந்து நிஜ சக்தி, அதாவது பியூர் சிவசக்தி. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 குவாலிட்டிஸ்: நித்தியதா,
நிரஞ்சனதா, நிஸ்பாண்டதா, நிர்பாஸ்தா, நிரு தந்ததா, அதாவது அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த நிஜ சக்தி அப்படிங்கிறீங்க எப்படியாப்பட்டீங்கன்னா இதுதான் பியூர் சிவசக்தி. அந்த நிஜ சக்தியிலிருந்து வர்றதா பரசக்தி, அதாவது அசிஷ்டா, அப்ரமேயா, அபிநதா, அனந்த, அவ்யக்தா. சோ இந்த பரசக்தியிலிருந்து அபரசக்தி, அதாவது வைப்ரேஷன் ஆர் ஸ்பாண்டனா ரைசஸ், அதாவது ஸ்பக்ரூட்டா, ஸ்பக்கோட்டா, ஸ்பக்கரட்டா, ஸ்பக்கூட்டா, ஸ்பக்ரட்டா, அதாவது பிளாஷிங் கான்சியஸ்னஸ், எமனேஷன், எக்ஸ்பான்ஷன், பர்ஸ்ட்லிங், கிரியேட்டிவ் பல்சேஷன். அதாவது அந்த அனாமான்னு சொல்லக்கூடியது 5 டிவைட் ஆகுது, 5 சக்தியா டிவைட் ஆகும். சூக்ஷ்ம சக்தி, அதே மாதிரி குண்டலினி சக்தி. சோ இந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்டதுன்னா பூரணத்துவம், பிரதிபிம்பத்தா, பிரலப்தா, புரோக்லட்டா, பிரத்யக் முக்ததா, இந்த மாதிரி 5 இருக்கு, மாறுது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் 2, அது வந்து ஆதி பிண்டம் அப்படின்னு சொன்னோம், சாரி பரப்பிண்டம். அடுத்து வந்து ஆதி பிண்டம். ஒரு நிமிஷங்க. அனாதி பிண்டம். இந்த அனாதி பிண்டம் பொறுத்த வரைக்கும் அப்பரம்பரம், அதாவது ஸ்பக்ரூட்டா, பரமபாதம் அப்படின்னு அடுத்த 5 பிரியுது. அந்த 5 வந்து பாத்தீங்கன்னா சூன்யம், அது 5 பிரியுது. அடுத்து நிரஞ்சனத்தா, அது 5 பிரியுது. அதே மாதிரி பரமாத்மா, இதுவும் 5 பிரியுது. நம்ம கொஸ்டின் வந்து முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அண்டா இந்த பரப்பிண்டம் பிண்ட உற்பத்தி இட் இஸ் a divide as how many qualities அப்படின்னா 25 குவாலிட்டிஸ், 5 5 5 5 5 5 25 குவாலிட்டிஸா பிரியும். இந்த 8 8 லைஃப் பிரிக்கிற மாதிரி இங்க 5 5 பிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இனிஷியல்ல. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிண்ட உற்பத்தி, அதாவது ஆதி பிண்டம். இந்த ஆதி பிண்டம் பொறுத்த வரைக்கும் the word pinda means an organized world, diverse plurality and unifying this plurality within itself. The parapinda is also called anadi pinda or adi pinda. சோ இந்த அனாதிய பிண்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து 5 பிரியுது. என்னென்ன? பரமானந்த, பிரபோத்த, சித் உதய, பிரகாச, சோகம் பாவ. இந்த அனாதிய பிண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆதி பிண்டாவில இருந்து வந்து அந்த அனாதிய பிண்டா வந்து 5 பிரியுது. இந்த அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுல கம்பைன்ட் ஆயிரும். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட்ல கம்பைன்ட் ஆயிரும், செகண்ட் வந்து தேர்ட்ல வந்து கம்பைன்ட் ஆகுது. பாருங்க இந்த அனாதி பிண்டா 25 குவாலிட்டியா பிரிஞ்சு வந்து ஃபைனலா இங்க சேர்ந்துருது ஆதி பிண்டாவுல. அது வந்து எகெயின் 25 குவாலிட்டிஸா டிவைட் ஆகுது. முடிச்சுட்டு ஃபோர்த் அந்த இது எல்லாம் சேர்ந்து வந்துதான் மகாசாகர பிண்டா, ச ஏவ சிவக. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிவன் இது வந்து எப்படி உள்ள எல்லாம் கலக்குதோ அது போல அதுவும் எல்லாமே சிவ. ஒரு நிமிஷங்க. இந்த பிண்டா அப்படிங்கிற இப்ப பாத்தீங்கன்னா அந்த காஸ்மிக் எக் ப்ரொடியூஸ் ஆகி வந்துருச்சு. இப்ப வந்து த பிண்டா இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு எஸ் ஏ காஸ்மிக் புருஷ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எவால்வேஷன், அதாவது எக் ப்ரொடியூஸ் ஆகி வந்துருச்சு. த எவால்வேஷன் ஆஃப் த பிசிக்கல் யூனிவர்ஸ் ஃப்ரம் த ஆதிய பிண்டா, திஸ் இஸ் கால்டு மகாசாகர் பிண்டா பை குரு கோரக்ஷநாத். இந்த ஆதிய பிண்டா அப்படிங்கிறது தான் மகாசாகர பிண்டா அப்படிங்கிறாரு. So it is a play of Shakti and Shiva which create this magnificent universe or Mahasagar Pinda. அதாவது இந்த உயிர் எப்படி உருவாச்சோ இந்த உயிர்களை இறைவன் வந்து இப்படிதான் படைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் அல்லது உலகம் இப்படிதான் படைச்சிருக்காங்க. அடுத்து he says that is it evolved through the creation of the 5 Mahabhutas or 5 great elements. அந்த 5 மகாபூதாஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதிய பிண்டா இட்ஸ் எவால்வ்ஸ் மகா ஆகாசம், தட் இஸ் a great ether. அடுத்து மகா ஆகாசம் வந்து என்னவாகுது? எவால்வ் ஆகுது, மகா வாயுவா ஆட் ஆகுது. ஸோ இந்த மகா ஆகாசம் ஆகாசாவுக்கு அடுத்து மகா வாயு கிரேட் ஏரா மாதிரி
அந்த மகா வாயுல இருந்து தேஜஸ் ஃபயர் ஃபார்ம் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகா தேஜஸ் வந்து மகா சலைலா உருவாகுது. சோ மகா சலைலா எவால்வ் மகா பிருத்திவி. புரிஞ்சுதுங்களா? இந்த பிண்ட உற்பத்தியில அந்த 5 ஸ்டேஜா நான் திரும்ப 100 தடவை சொல்லிடுறேன். இங்க பாருங்க, மேல இருந்து பிண்ட உற்பத்தியில ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. அனாதி பிண்டா, ஆதி பிண்டா, மகாசாகர பிண்டா வந்து உருவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, இந்த ஒவ்வொன்றும் வந்து ஈச் வந்து 5 சக்தியா பிரிஞ்சு அந்த 5 எனர்ஜி வந்து என்ன ஆகுது, எகெயின் 5 ஸ்பிளிட் ஆகுது. ஸோ டோட்டலா 25. இந்த அனாமா வந்து பிண்ட உற்பத்தி இதுல போய் அனாதி பிண்டாவில சேருது. அடுத்து இதுவும் 25 குவாலிட்டிஸ் வந்து எகெயின் ஆதி பிண்டாவில போய் இந்த அனாதி பிண்டா சேருது. அனாதி பிண்டா சேர்ந்து ஃபைனலா மகாசாகர் பிண்டா வந்துருச்சு. இந்த அந்த எக் இது மட்டும் இருக்கு. நார்மலா அது கூட குவாலிட்டிஸ் சேரணும். அதாவது பஞ்சமகா பூதங்கள் ஏட் ஆகிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து உயிர் உருவாகும். சோ அந்த உயிர்கள் உருவாகிறப்ப இந்த பூதா எவால்வேஸ் ஃப்ரம் ஈச் அதர், தே ஆல்சோ பர்வேட் ஈச் அதர் ஆல்சோ. அதாவது வந்து ஆகாசா என்னவா பர்வேட் ஆகுது, வாயு. ஆகாசு வாயு சேர்ந்து தேஜஸ் ஃபார்ம் ஆகுது. ஆகாஷ் வாயு பிளஸ் தேஜஸ் பர்வேடு சலைலா அண்ட் வாகாஸ் வாயு தேஜஸ் சலைலா பர்வேட் பிருத்வி. சோ இப்படிதான் வந்து பஞ்சபூதங்கள் உருவாகுச்சு அக்கார்டிங் டு சித்த சித்தாந்த பதாதி. சோ நீங்க அந்த டெக்ஸ்ட் படிக்கிறப்ப நீங்க அந்த டெக்ஸ்டாவே மாறிடணும். நீங்க நம்ம வந்து அந்த புக்ல அப்படி சொன்னாங்க, நாங்க இங்க சொன்னாங்க அப்படிங்கறதுல நீங்க அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். இவரு வந்து தன்னுடைய இன்சைட்ல ஓன் சமாதியில கண்டதை இங்க வந்து விளக்குறார். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மகாசாகர் பிண்டா அப்படின்னு நம்ம சொன்னோம் 5 பூதாஸ். இந்த 5 பூதாஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதாவது அத ஒரு டேபிளேஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மகா ஆகாசா, மகா வாயு, தேஜஸ், சலைலா, பிருத்வி. சோ இந்த ஆகாசத்தோட பாயிண்ட்ஸ் பாருங்க, அவகாசா, அச்சித்ரா, அபரிஷத்வா, நீல வர்ணத்வா, சப்தத்வா. அதாவது வந்து அவகாசம் இது எப்படி இருக்கு, அந்த ஆகாயம் எம்டி, அதாவது வேக்கம் ஆர் எம்டினஸ். அதாவது இது எங்கேயும் வந்து பர்வேசிவ், அதாவது வந்து வியாபித்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் இருக்கிறது, நீங்க எங்க போனாலும் இருக்கும். இப்ப இங்க நான் சேலத்துல இருக்கேன் அப்படின்னா எங்கேயும் ஆகாசம் இருக்கும். அதே உங்க ஊர் சென்னையில பாத்தீங்கன்னாலும் அது ஆகாசம் இருக்கும். மதுரையில பாத்தீங்கன்னாலும் மதுரையில இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி நீல வர்ணத்வா, டார்க் ப்ளூ கலர். அதே மாதிரி அபரிஷத்வா, அன்டச்சபிலிட்டி, அதெல்லாம் தொட முடியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி சப்தத்வா, அது வந்து சவுண்ட் வரும், சவுண்ட் கேட்கும். பொட்டன்சியல் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் அலோயிங் சவுண்ட். அடுத்து மகா வாயு. வாயு எப்படியாப்பட்டது, அவர் எங்க வேணாலும் போவாது, அதாவது சஞ்சாரா. அதே மாதிரி சஞ்சலனா, ஸ்பரிசா, சோஷ்னா அண்ட் தூமர வர்ணத்வா. அதாவது பாத்தீங்கன்னா சஞ்சாரம், கேரிஸ் த குவாலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட், வைப்ரேஷன்ஸ், வேவ்ஸ். அதாவது காற்று வந்து ஈஸியா கடத்திட்டு போயிடும், அதெல்லாம் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம். அடுத்து சஞ்சலனா, எபிலிட்டி ஃபார் மூவ்மெண்ட் பிளஸ் ஃபோர்ஸ் டு காசஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். அடுத்து ஸ்பர்சா, ஸ்டிமுலேட் த சென்ஸ் ஆஃப் டச்சிங். அடுத்து சோஷ்னா, குவாலிட்டி ஆஃப் அப்சர்ப்ஷன் ஆஃப் அக்னி, சலைலா அண்ட் பிருத்வி. அதே மாதிரி தூமர வர்ணத்வா, இட் இஸ் இன்விசிபிள் கலர் ஆர் ஸ்மோக் கலர். இது கண்ணுக்கு தெரியுமா, காத்து போல மறைஞ்சிட்டான் அப்படிம்பாங்க. அடுத்து மகா தேஜஸ். சோ மகா தேஜஸ் பொறுத்த வரைக்கும் தாகத்வா, இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் பர்னிங் கம்பஷன், அதாவது நெருப்பு. தேஜஸ் அப்படின்னா நெருப்பு இங்க. அதே மாதிரி பககத்வா, த குவாலிட்டி ஆஃப் அசிமிலேஷன் ஆர் டிரான்ஸ்பர்மேஷன். அதாவது நெருப்பு வந்து நீங்க எதை போட்டீங்கனாலும் அது தன்னை உள்ளுக்குள்ள கிரகிச்சிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதே மாதிரி உஷ்ணத்வா, குவாலிட்டி ஆஃப் ஹீட். அடுத்து பிரகாஷத்வா, அதாவது நல்லா தக தக தகன்னு எரியுதுப்பா அப்படிம்பாங்க நெருப்ப. அதே மாதிரி ரத்த வர்ணத்வா, ரெட் கலர்ல, ஆரஞ்சு அந்த கலர்ல இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகா சலைலா. சோ இங்க மகா சலைலா பாத்தீங்கன்னா அதாவது வாட்டர் பிரவாகம், அதாவது பிரவாகம் எடுத்து ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பொங்கி ஓடுறது, தண்ணி வந்து அப்படியே வெள்ளம் டேம் திறந்து விட்டாங்கன்னா எப்படி வரும், அதுதான் பிரவாகம். மீன்ஸ் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆர் கரண்ட். நெக்ஸ்ட் அபாயனா, மீன்ஸ் இட் ஹேஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபெர்டிலைசிங். அடுத்து திராவனா, ஃப்ளூடிட்டி. அடுத்து ரசம்.
அதாவது டேஸ்ட் பண்ணல, இட்ஸ் அ பேலட்டபிள். அடுத்து ஸ்வேத்த வர்ணத்வா, ஒயிட் கலர், தண்ணி வந்து ஒயிட் கலர். அடுத்து மகா பிருத்திவி அப்படி பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தா, அதாவது கிராஸ்னஸ். நாணகாரத்தா, இட் மீன்ஸ் ஹேஸ் த மல்டிபிள் ஃபார்ம்ஸ். இது எப்படி வேணாலும் நீங்க நிலத்தை வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு ஷேப் வேணாலும் என்ன சைஸ்ல வேணாலும் பண்ணலாம். கத்தன்யா, இட் மீன்ஸ் சாலிடு, சோ கந்தா. அடுத்து பீத்த வர்ணத்வா, தட் இஸ் சரி பித்த வர்ணத்வா, தட் இஸ் எல்லோ கலர். இதுல எல்லாம் எங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களாங்க சார் அப்படின்னா, மேபி ஏதோ ஒரு குவாலிட்டி கொடுத்துட்டு இது எதோடது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம், 8ஆம் நம்பர் ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சலைலா இதெல்லாம் பார்த்தோமா, அதே மாதிரி இந்த அஷ்டமூர்த்திகள் பத்தி இதை கம்பேர் பண்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அஷ்டமூர்த்திகள்ல யாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மூர்த்தி பாத்தீங்கன்னா சிவா, அதாவது அவர் தான் சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அண்ட் செகண்ட் மூர்த்தி பைரவா, தேர்ட் மூர்த்தி ஸ்ரீகந்தா, ஃபோர்த் வந்து சதாசிவா, 5 ஈஸ்வரா, 6 ருத்ரா, 7 வந்து விஷ்ணு. சோ இங்க ஃபர்ஸ்ட் மூர்த்தி சிவா, சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அதாவது அதுக்கு ஒரு சூத்ரா நம்பர் 1.37. சிவத் பைரவோ பைரவத் ஸ்ரீகந்த ஸ்ரீகந்தத் சதாசிவக சதாசிவத் ஈஸ்வர ஈஸ்வராத் ருத்ரா ருத்ராத் விஷ்ணுக விஷோர் பிரம்ம இதி மகாசாகர் பிண்டஸ்ய மூர்த்தாஷ்டகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 8 மூர்த்தி அஷ்டகம்னா 8 மூர்த்தி பத்தி இங்க சொல்றாங்க. இந்த சிவா பாத்தீங்கன்னா ஹி செல்ஃப் illuminating which all transcending all comprehending all illuminating and all unifying. So he is often worshipped as the ideal state of yoga and ஞானா. அது வந்து பைரவா. இன்பர்ஃபெக்ஷன், லிமிடேஷன், பாண்டேஜ் ஆர் சாரோ, இதெல்லாம் வந்து பைரவர் தான் உங்களுக்கு வராரு. அடுத்து வந்து யோகிக் மெடிடேட் ஆன் ஹிம் டு கிரியேட் பர்ஃபெக்ட் ஹார்மோனி அண்ட் பியூட்டி வித்தின் ஸ்ரீகந்தா. அடுத்து சதாசிவன் பாத்தீங்கன்னா ரெகுலேட் த வேர்ல்ட் ஆஃப் தர்மா ஆர் மோரல் ஆர்டர் இன் விச் ஐடியல்ஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் பர்ஃபெக்ட் மோர்டாலிட்டி அண்ட் ஆர் த பிரின்சிபல்ஸ். அடுத்து ஈஸ்வரா, ட்ரூத் கேன் யூசர் their intellect, ability to overcome ignorance, recognize and avoid errors to follow path realization. So next one ருத்ரா பொறுத்த வரைக்கும் மென்டல் கான்சியஸ்னஸ், he regulates and controls the word of mind or mental powers, mental phenomenon and bring out harmony. அதே மாதிரி விஷ்ணு தான் வந்து இங்க அவர் பாத்தீங்கன்னா he is all pervading life power which regulate, control, maintain and unite all the diverse forces harmoniously. Then finally பிரம்மா, அவர் தான் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், he control, regulates and harmonizes all material bodies, material forces, material phenomenon and material world. ஸோ இந்த மாதிரி அஷ்டமூர்த்திகளை வந்து இங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மகாசாகர பிண்டாவுக்கு அடுத்தது பிரகிருதி பிண்டா உள்ள கொண்டுட்டு வராங்க. அதாவது வந்து அந்த பிரகிருதி பிண்டா வந்து பாத்தீங்கன்னா மகாசாகர பிண்டாவுக்கு அடுத்தது பிரகிருதி பிண்டமா மாறுது 7 குவாலிட்டிஸ்ல. அது என்ன 7 டைமென்ஷன்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து த கிராஸ் மெட்டீரியல் பாடி ஆர் பூத பிண்டா, அதாவது த மெட்டீரியல் பாடி. டைமென்ஷன் 2 பாத்தீங்கன்னா த மென்டல் பாடி ஆர் அந்த கர்ண பஞ்சக. தேர்ட் ஒன் வந்து குலப்பஞ்சக ஆர் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பர்சன், குலப்பஞ்சக. அடுத்து வியாப்தி பஞ்சக ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பர்சன்ஸ் மைண்ட். அடுத்து டைமென்ஷன் 5 பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ காரண பஞ்சக, பிரத்யக்ஷ காரண பஞ்சக. அடுத்து நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நாடிஸ். தென் ஃபைனலா 10 தச வாயுஸ், அதாவது வாயு, அபான சமான வியான உதானா, ஓகேங்களா, பிராணா, இதெல்லாம். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நாடிஸ், வாயுஸ் இருக்கும், காரண பஞ்சகா, வியாக்தி பஞ்சகா. வியாக்தினா இங்க நம்ம அந்த பேசுறது இதெல்லாம் வரும், குலப்பஞ்சகா, மென்டல் பாடி. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பூதபிண்டா. இந்த பூதபிண்டா பாத்தீங்கன்னா த கிராஸ் மெட்டீரியல் பாடி ஆர் பூதபிண்டா. இதுக்கு வந்து that is having the 5 cross material elements or 5 பூதாஸ். இந்த மெட்டீரியல் பாடி பாத்தீங்கன்னா 5 குவாலிட்டிஸ் இருக்கு.
இந்த 5 வந்து டைரக்ட்லா வந்து 5 தத்துவாஸ் தான் அது நமக்கு சொல்லுது. இந்த 5 மெட்டீரியல் எலமெண்ட்ஸ் மிக்ஸ் வித் த டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த ஃப்ரம் த ஃபார்ம் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் பாடி. அதாவது இந்த 5 மெட்டீரியல் எலமெண்ட்ஸ், அதாவது பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடல்ல அதுவும் 5 பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்னவா பிரிஞ்சிருக்கு? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். பிருத்திவி நிலம் பாத்தீங்கன்னா போனு, பிளஷ், ஸ்கின்னு, டிஷ்யூஸ், ஹேர். அதாவது அஸ்தி, மாம்சா, துவாக்கு, நாடி, ரோமா. அடுத்து வாட்டர் பாத்தீங்கன்னா சலைவா, யூரின், செமன், பிளட், ஸ்வெட். அடுத்து தேஜஸ் பாத்தீங்கன்னா நெருப்பு, ஃபயர், ஹங்கர், த்ரஸ்ட், ஸ்லிப், லஸ்ட், ஸ்லோத். அடுத்து வாயு பாத்தீங்கன்னா ரன்னிங், வாக்கிங், எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், சப்ரஷன். அதே மாதிரி ஆகாசா பாத்தீங்கன்னா பிசிக்கல், ரிப்பல்ஷன், ஃபியரு, ஷேமு, லவ். ஓகேங்களா? அதாவது ராக, துவேஷ, பாக்ய, லஜ, மோக. வாயு பொறுத்த வரைக்கும் துவான, பிரம்மண, பிரசாரண, அகுன்கண, நிரோத. தேஜஸ் பொறுத்த வரைக்கும் சுத்த, திருஷ்ண, நித்ர, கந்தி, ஆலசிய. அடுத்து இந்த 5 பூதாஸ் வந்து it is not only create our physical cells like bone, flesh, tissue, sweat, etc. but also manifest the our virtual functions also. அதாவது இந்த நம்ம இதுல வந்து போனு, ரத்தம் இது மாதிரிலாம் இல்ல, அதாவது யூரின், சலைவா இந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய பசி, தாகம், தூக்கம், அதாவது மனம் இதா இருக்கிறது, கோபப்படுத்துறது, எமோஷனல் ரிலேட்டட் எல்லாமே இதையும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுது இந்த பஞ்சபூதங்கள். ஸோ அண்ட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் லைக் ஃபியர், லவ், எக்ஸெட்ரா. The 5 Buddhas, 5 elements which directly affect our physical well-being, our mind, temperament, impulse and disposition. வேற இதுக்கு எல்லாம் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யோகாவை பேலன்ஸ் பண்ணணும். யோகா கத்து ஸோ இந்த பஞ்சமகா பூதங்களை நம்ம பாடியில சரியா வச்சுக்கணும் அப்படின்னு குரு கோரக்ஷ்நாத் வந்து தன்னுடைய இதுல சொல்றாரு இந்த சித்த சித்தாந்த பதாதியில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் 2, மனசு, புத்தி, அகங்கார், சித்த, சைத்தன்ய. அதாவது வந்து நம்ம 3 தான் பார்த்திருப்போம். மனம், புத்தி, அகங்கார் தான் பதஞ்சலியில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்து 5 இருக்கும். இந்த மனம், புத்தி, அகங்கார், சித்த, சைத்தன்ய. ஸோ இதுக்கும் ஒரு 5 குவாலிட்டிஸ் இருக்கு. அடுத்து டைமென்ஷன் 3 பாத்தீங்கன்னா குலபஞ்சகா. அடுத்து டைமென்ஷன் 4 வியாக்தி பஞ்சகா. அடுத்து பிரத்யக்ஷ காரண பஞ்சகா. 6 வந்து டைமென்ஷன் ஆஃப் நாடிஸ் அண்ட் பிராணாஸ். ஃபைனலா தான் பிண்ட உற்பத்தி பேஸ் 6 வந்து இதாகும். அடுத்து வந்து சாப்டர் 2. ஸோ இது மாதிரி வந்து இந்த யூனிட் இப்படி போகும். இதை வந்து மீதி வந்து நாம நாளைக்கு பார்க்கலாம்.